श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்த 3 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனக்கு இருக்கிற சந்தேகங்களை மேலும் சொல்லி இதெல்லாம் எனக்கு நீ நிவர்த்தி பண்ணுவதானே அப்படின்னு கேட்டுண்டாருது. அந்த 3 ஸ்லோகத்தை முதல்ல பார்க்கலாம். வக்தும் ஹர்ஹசி அசேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதய யாபிர் விபூதிபிர்லோகான் இமாம்ஸ்தம் வியாப்ய திஷ்டசி. வக்துமர்ஹஸ்ய சேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதய யாபிர்விபூதிபிர்லோகான் இமாம் ஸ்வம் வியாப்ய திஷ்டசி. கதம் வித்யாமஹம் யோகின் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா. கதம் வித்யாமஹம் யோகின் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா. விஸ்தரண ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன भूय कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे अमृतम्. विस्तरणो आत्मनो योगं विभूतिं च जनार्दन भूय कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे अमृतम् அப்படின்னு சொல்லியாருது. என்ன கேட்குறார் அர்ஜுனன் பெருமாளை பார்த்து அப்படின்னா, யாபிஹி விபூதிபிஹி எந்த எந்த விபூதிகளால் துவம் நீ இமான் லோகான் எந்த லோகங்களை வியாபிய வியாபித்து திஷ்டசி நிற்கின்றாயோ திவ்யா திவ்யமான உன் விபூதிகளை ஆத்ம விபூதையா ஆத்மஹான உன்னுடைய விபூதிகளை அசேஷேன குறைவின்றி, அதாவது கொஞ்சம் கூட குறைவே வைக்காம, சேஷம்னா மீதி, அசேஷேனா முழுவதுமாக வக்தும் அர்ஹசி எனக்கு நீ சொல்லுவதானே, எனக்கு நீ சொல்லதானே, நீ எனக்கு எங்கள் அத்தை பையன் தானே, எனக்கு கண்டிப்பாக சொல்லுவதானே அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டாருது. பெருமாள் ஒரு புன்னூர்வல் தான் பூத்துக்கிறார். அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. நீ எனக்கு சொல்லுவதானே உன்னுடைய விபூதிகள் இருக்கிற சிறப்பை எனக்கு கொஞ்சம் கூட என்ன அசேஷேன இல்லை. அசேஷன்னு சொன்னால் சேஷம்னா பாக்கி உள்ளது, அசேஷம்னா முழுஷா எல்லாமே முழுஷா எனக்கு நீ சொல்லுவதானே அப்படின்னு கேட்டாருது. முதல் 16வது ஸ்லோகத்தில். 17வது ஸ்லோகத்தில் யோகின் சதா ஸ்வாம் சதா பரிசிந்தயன் யோகி பெருமாளை பார்த்து சொல்கிற யோகியே சதா எப்பொழுதும் பரிசிந்தயன் எப்பொழுதும் ஆழ்ந்து சிந்தித்து அகம் என்று சொன்னால் நான் அர்ஜுனன் கதம் எங்கனம் உன்னை அறிதல் வேண்டும், நான் உன்னை எப்படி யோசித்து அறிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் எந்த ஆங்கிளில் உன்னை பார்த்து புரிஞ்சுக்கணும். அகம் அப்படின்னு வித்யாம் துவாம் வித்யாம் சொன்னால் வித்தை அப்படின்னு விது அப்படின்னு சொன்னால் அறிதல் வேஷ்டின்னு சொல்கிற மாதிரி விதுன்னு சொல்லினா அந்த கிராமர் பிரகாரம் பார்த்தா வித்யாம் என்ன சொன்னால் அறிதல், எப்படி நான் உன்னை புரிஞ்சுக்கணும். மேலும் பகவானே தான் போன ஸ்லோகத்திலே சொன்ன பகவான் சொன்னால் 6 விதமான குணங்களை உள்ளடக்கினவர் அப்படின்னு. அதனால் பகவானே மயா என்னால் கேஷு சபாவேஷு எந்த வஸ்துக்களில் சிந்தியா நீ சிந்திப்பதற்கு உரியவனாக இருக்கின்றாய், அதை எனக்கு சொல்கிறியா, அசி எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்டாருது. 17வது ஸ்லோகத்தில். 18வது ஸ்லோகத்தில் ஜனார்தன ஜனங்களுக்கெல்லாம் ஆகர்ஷணம், இந்த உலகத்தையே பரிபாலிச்சுக்கின்ற ஜனார்தன ஆத்மனஹா உன்னுடைய யோக சக்தியையும் விபூதியையும் விஸ்தரணா ஆத்மனஹா விஸ்தரண விரிவாக பூயஹ மறுபடியும் கதையந்தி ஸ்ருண்வந்தி கதையந்தி சொல்கிறோம்ல, அதை கதையந்தி கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்காருது. அதுக்கு மேலே இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அமிர்தம் சுண்வதா அமிர்தம் சொல்கிற இந்த நீ சொல்கிற உன்னை பற்றின சிறப்பு சொல்கிறியே அது மாதிரி அமிர்தம், அந்த அமிர்தத்தை காதால் கேட்டு காதால் பருகி திருப்தியே இல்லை, இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல தான் இருக்குது. அதனால் அமிர்தம்ன்றது சாப்பிட்ற வஸ்து, அது என்ன பண்ணணும், வாய்க்குள்ளே போட்டு வயிற்றுக்குள்ளே போட்டுண்டா தான் அதனோட அமிர்தம் இருக்கும். அமிர்தமாக இருக்குது.
அப்படின்னு சொல்ல. சாதாரண ஒரு மருந்து கூட அமிர்தமாக மாறும். எப்படி ஈஸ்வர சங்கல்பம் இருந்து ஈஸ்வர சிருஷ்டியில் அதில் என்ன இருக்குது, அந்த திருஷ்டி இருந்ததுன்னா சாதாரண மருந்து அமிர்தமாக மாறும். ஆனால் பெருமாளுடைய சிறப்பு, பெருமாளுடைய விபூதி, அவருடைய யோக சக்தி, அவர் இந்த உலகத்தில் எதெல்லாம் பண்ணுறார், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் மாயம், அதாவது நாயகனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி என்ன பண்ணுறது, ஜனங்களை உற்பத்தி பண்ணி இந்த ஜீவராசிகளுக்கு தேவையான எல்லா பரிபாலனும் செய்து இருக்கிற அந்த சிறப்புத்தன்மையை மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய அவா தோன்றது. அதனால் நீ சொல்கிற இந்த அமிர்தத்தை காது வழியாக பருகி எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, மீண்டும் விரிவாக சொல்லுவாயா அப்படின்னு தன்னுடைய அத்தை பையன் இப்போ வரைக்கும் நினச்சிட்டுருக்கார். இந்த க்ஷணம் வரைக்கும் அர்ஜுனன் நம்ம அத்தை பையன்தான் நம்மளுக்கு தேர் ஓட்டத்துக்கு வந்திருக்கா போல், அதனால் நம்ம எல்லாத்தையும் இப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் பெருமாள் சொல்கிறத ஆரம்பிச்சுட்டு அடுத்த அத்தியாயத்தில் தான் யாருன்னு காட்டி கொடுத்த பிறகு தான் அவனுக்கு நம்ம எங்கே நிற்கிறோம், வாட் வி ஆர், ஹவு வி கேன் ஏபிள் டு இன்டராக்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருள் அப்போ தான் புரியுறது. அதை பற்றி நாமளும் அந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனோட மனப்பான்மையிலேருந்து நம்மளும் அதை புரிஞ்சிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இந்த கேள்விக்கெல்லாம் பெருமாள் விரிவாக பதில் சொல்ல போகிறார். அது என்ன சொல்கிறாரத்தை பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.